மதிப்புகளை பாதுகாக்க பெஸ்ட் ஃபென்ஸை தேர்வு செய்ததற்கு உங்களுக்கு நீங்களே நன்றி சொல்வீர்கள். பெஸ்ட் ஃபென்ஸ் வேலிகள் டாடா வைரான் ஜிஐ வயர்களில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர்ல எடுக்கிற ஈல்ட வந்துட்டு நம்ம இதுல வந்து 1 ஏக்கர்ல எடுக்கலாம். அவ்வளவு இன்டென்சிவா பண்ணலாங்க. இதுல நம்ம நல்லா இன்புட்ஸ்லாம் கொடுத்து நல்லா மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ஸோ 1 ஏக்கர்ல ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1 டன் எடுக்கலாங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அட்வான்டேஜ் இருக்கோ அந்த அளவுக்கு நெகட்டிவ்ஸ் இருக்குங்க. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த கிராப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிஹெச் வேல்யூ இவ்வளோ தான் இருக்கணும்னு இருக்கு. ஸோ அந்த 7.5 8க்கு மேலே தாண்டக்கூடாது பிஹெச் வேல்யூ குக்கும்பருக்கு. ஸோ அந்த சாயில் டெஸ்ட்டில் பண்ணிக்கணும் நீங்கள். ஸோ நம்ம இதில் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு 2 வருஷத்தில் நான் எடுத்துடலாம். அதாவது இந்த ஷெட்டுக்கான செலவை 2 வருஷத்தில் எடுத்துடலாம் நான். பசுமை வீட நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தாலுகாவில் உள்ள நீர்பழனி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் இருக்கோம். இந்த கிராமத்தில் உள்ள ஆரல் இயற்கை வேளாண் பண்ணையை தான் நம்ம பார்வையிட்டு இருக்கோம். முதல் வீடியோவில் வந்து நம்ம பண்ணைக்குட்டை சம்மந்தமான தகவல்களை பார்த்தோம். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 1 ஏக்கர் அளவில் வந்து பாலி ஹவுஸில் முழுக்க இயற்கையான முறையில் வெள்ளரி சாகுபடி பண்ணுறாங்க. அது தொடர்பான தகவல் தான் பார்க்க போகிறோம். வழக்கமாக பாலி ஹவுஸில் பார்த்தோன்னா ரசாயன சாகுபடி தான் பண்ணுவாங்க. இதில் நிறைய சவால்கள் இருக்குது இயற்கையாக பண்ணுறதுல. அதில் என்னென்ன சவால்கள் இருக்குது, அதை எப்படிலாம் ஓவர் கம் பண்ணி அதை பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து எப்படி தொடங்கணும், என்னென்ன சவால்கள்லாம் இருக்கும், A to Z கொஞ்சம் சொல்லுங்களேன். பொதுவாக பாலி ஹவுஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெளியில் வந்துட்டு ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கரில் எடுக்கிற ஈல்டை வந்துட்டு நம்ம இதில் வந்து 1 ஏக்கரில் எடுக்கலாம். அவ்வளோ இன்டென்சிவாக பண்ணலாங்க இதில். ஸோ பொதுவாக இதில் எல்லாமே வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர் அடிச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு இப்போ தான் போட்டிருக்கோம். இப்போ ஆர்கானிக்காக தான் எல்லாமே இன்புட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்கில் தான் பண்ண போகிறோம் நாங்கள் இதையே. ஸோ இனிஷியல் ஸ்டேஜுங்கிறதுனால எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ இப்போ ஒரு போட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்கோங்க நாங்கள். எத்தனை பாலி ஹவுஸ் சார் இங்கே வச்சுருக்கீங்க? இது வந்து 1 ஏக்கருக்கான பாலி ஹவுஸுங்க. இது 2 ஷெட்டாக போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 5 பே இருக்கும், பின்னாடி வந்து 6 பேங்க. ஸோ மொத்தம் வந்து 4032 ஸ்கொயர் மீட்டருங்க இது. ஸோ 1 ஏக்கருக்கு நாங்கள் பாலி ஹவுஸ் அமைச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து கவர்மெண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு 40% 45% மானியம் இருக்குங்க. இதுக்கு இந்த பாலி ஹவுஸ் அமைக்கிறதுக்கு மானியம் கொடுக்குறாங்க. அதில் நம்ம என்ன சாகுபடி வேணாலும் செஞ்சுக்கலாம். என்ன வேணால் பண்ணிக்கலாங்க நம்ம. ஸோ பொதுவாக எல்லோரும் வெள்ளரி போடுவாங்க, கேப்சிகம் போடுவாங்க, அப்புறம் சிலர் பூ வகைகள்லாம் போடுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இனிஷியலாக வெள்ளரி போட்டிருக்கோங்க நாங்கள் இதில். சரி சார், இந்த வெள்ளரி சாகுபடியில் என்னென்ன சவால்கள்லாம் இருக்குது, இது நீங்கள் எப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 1 ஏக்கர் ஃபுல்லாமே வெள்ளரி தான் போட்டிருக்கோம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக கொடுத்துட்ருக்கோம் நாங்கள். ஸோ நிறைய பூச்சி இன்செக்ட்ஸ்லாம் பூச்சின்னா வந்துட்டு வெளியிலேருந்து பாலி ஹவுஸில் என்னென்ன அட்வான்டேஜ்னா வெளியிலேருந்து எந்த பூச்சியும் உள்ள வரக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஸோ ஃபுல்லி வந்துட்டு ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் நம்ம பண்ண போகிறோம். ஆனால் இது மண்ணிலேருந்தே வர பேத்தோஜன்ஸு வர ஃபங்கல் டிசீஸ் எல்லாம் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு இப்போ எல்லாமே நம்ம ஆர்கானிக் முறையில் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான கிராப்புங்கிறது. குக்கும்பர் வந்து ரொம்ப சென்சிட்டிவான கிராப்பு. ஸோ அதுக்கு வந்துட்டு ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்க வேண்டிய இது இருக்குங்க. ஸோ அதனால் இப்போ ரெகுலராக நாங்கள் வீக்லி ஒன்ஸு பெஸ்ட்டு கொடுத்துருவோம், அதாவது ஆர்கானிக்கில் கொடுத்துருவோம். ஸோ ரெகுலராக 3 days ஒன்ஸ் 4 days ஒன்ஸ் நியூட்ரிஷன் கொடுத்துருவோம் நாங்கள். இது ஆர்கானிக்காக என்னென்ன கொடுக்குறீங்க சார்? பெஸ்ட்டுக்கும் நியூட்ரிஷனாக என்னென்ன கொடுக்குறீங்க சார்? இதில் நியூட்ரிஷனுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாங்கள் ஆயில்ஸ் ஒரு 7 வகை ஆயிலை வந்துட்டு கலந்து அதை கொடுத்துட்ருக்கோங்க. அது போக வந்துட்டு இந்த நார்மலாக ஜீவாமிர்தம் கொடுப்போம். அப்புறம் வந்துட்டு மண்ணுக்கு வந்துட்டு நாங்கள் முன்னாடி வந்துட்டு அந்த எருவடிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ரெகுலர் நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா கடலை புண்ணாக்கு கரைசல் அது கொடுப்போம். ஸோ நியூட்ரிஷனுக்கு இது. பெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக என்னென்ன வருதோ அந்த ட்ரைகோடர்மா விரிடி, பேசிலஸ் இதெல்லாமே கொடுத்துட்ருக்கோங்க நாங்கள். சார் இது சென்சிட்டிவான கிராப்னு சொன்னீங்க. இதோட விதை தெருவில் ஆரம்பித்து இதோட பராமரிப்பு வரையும் கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். ஸோ இது பார்த்தீங்கன்னா நாங்கள் விதை தான் போட்டிருக்கோம். இது வந்து 120 நாள் கிராப்புங்க இது. ஸோ விதை போட்டதுலேருந்து உங்களுக்கு ஒரு 4th day 5th day ஜெர்மினேஷன் ஆயிருங்க. உங்களுக்கு ஒரு 17th day 18th day அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடி 2 அடி அந்த இதுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நாங்கள் நெட்டு போட்டிருப்போம். அதாவது அந்த நெட்டு வந்துட்டு கிராப் நெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்துட்டு இப்போ எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா ஸோ இது வந்து படர்ந்து போகிற கிராப்பு தான். ஸோ எடுத்து விட்டோம் அப்படின்னா கரெக்டில் படர்ந்து 17ஆவது நாளில் வந்துட்டு கரெக்டாக நெட்டு டச் ஆகிற இது வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் 17 நாளுக்கு அப்புறம் இதுக்கு டென்டக்கிள்ஸ் வரும் குக்கும்பருக்கு. ஸோ அது வந்து பிடிச்சி அப்படியே படர்ந்து 10 அடி வரைக்கும் போகுங்க. போயிட்டு மறுபடியும் கீழே அதை கொடியை இதை எடுத்து விட்டுருவோம். ஸோ மறுபடியும் அப்படியே கீழே வரும். ஸோ 36th டேலேருந்து நம்ம காய் வந்துடும். ஸோ விதை போட்டு 36ஆவது நாள்லேருந்து காய் வர ஆரம்பிச்சிடும். நம்ம ஒரு 36லேருந்து 40ஆவது நாளுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ ஒவ்வொரு நாள் விட்டு ஆல்டர்னேட்டிவ் டேஸில் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணோம், நாளைக்கு விட்டுட்டு அடுத்த நாள் நல்லா இன்புட்ஸ்லாம் கொடுத்து நல்லா மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ஸோ 1 ஏக்கரில் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1 டன் எடுக்கலாங்க. நம்ம 1 ஏக்கரில் 1 டன் எடுக்கலாம். ஒரு நாளைக்கு சொல்கிறீங்க? ஒரு நாளைக்கு 1 டன் எடுக்கலாம். ஸோ 36 40 நாள்லேருந்து கணக்கு. இது வந்து ஆவரேஜான மகசூலா இல்லை வந்து நீ இதில் அதிகமாக எடுக்கலாம்னு நீங்கள் சொல்கிறீங்களா?
பாலி ஹவுஸில் ஒரு டன்னுங்கிறது ஆவரேஜான இதுங்க. ஸோ ஒரு நாளைக்கு 3 டன்னில் எடுக்கிறாங்க. ஸோ 3.5 டன் அதிகபட்சம் எடுத்திருக்காங்க கெமிக்கல் ஃபெர்டிலைசர் கொடுத்து. ஸோ ஆர்கானிக்கில் எனக்கு தெரிஞ்சு வேறு யாரும் பண்ணலிங்க. ஸோ அதனால் நாங்கள் தான் ட்ரையல் நேர மாதிரி பண்ணுறோம் நாங்கள் இதில். இங்கே சுற்றி வேறு யாரும் அதை பண்ணல. ஸோ இங்கே இல்லைங்க, நான் மெயினாக ஹொசூர் சைடு தான் இது பண்ணிகிட்டு இருக்காங்க பாலி ஹவுஸ் எல்லாமே. ஸோ அங்கே ஸோ ஒரு 50-50 ஆர்கானிக் பண்ணுவாங்க, பெஸ்ட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்துட்டு 1 டன்னுங்கிறது ஆவரேஜான ஈல்டுங்க ஒரு நாள் டு ஒரு நாள். ஸோ 40 நாள்லேருந்து உங்களுக்கு அதிகபட்சம் 120 நாள் வரைக்கும் ஈல்டு எடுத்துக்கலாம். ஸோ 80 நாளில் 40 நாள் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இப்போ என்னென்ன பராமரிப்பு செலவுகள்னு ஒன்று இருக்குது சார்? இப்போ நீங்கள் எங்கள் ஆட்கள் செலவில் ஆரம்பித்து விதையில் ஆரம்பித்து நீங்கள் மற்ற விஷயங்கள்லாம் பண்ணுறீங்கல்ல, உரம் கொடுக்குறீங்க, இது எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளோ செலவாகுது? இது விற்பனை ஆகும்போது அதோட விலை இது எல்லாமே வந்து மேட்ச் ஆகுமா? உங்களுக்கு லாபம் வரக்கூடிய அளவில் இருக்குமா? அந்த ஒரு அசம்ஷன் சொல்லுங்கள். ஸோ இப்போ கெமிக்கல் ஃபெர்டிலைசர்னால் வந்துட்டு மாதத்துக்கு இவ்வளோ அப்படின்னு செலவு தனியாக இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம பொதுவாக ஆர்கானிக் தான் பண்ணுறது அப்படின்னால எனக்கு இன்புட் செலவு ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க. ஸோ நான் மாடு வச்சுருக்கேன், மாடுலேருந்து ஜீவாமிர்தம் செஞ்சுக்கிறேன். ஸோ கடலை போட்டிருக்கேன், கடலையிலேருந்து எடுத்து புண்ணாக்கு வரும், அதில் புண்ணாக்கரசல் செஞ்சுருவேன். ஸோ இன்புட் காசுங்க எனக்கு கம்மி தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா குக்கும்பர் அதிகபட்ச ரேட்டு பார்த்தீங்கன்னா 1 கிலோ 70 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஆர்கானிக்காக பண்ணும்போது அதுக்கான ரேட்டு மாறுதா எப்படி? இல்லைங்க, அதாவது நீங்கள் ஆர்கானிக்கான சப்ளையரை பிடிச்சிங்க அப்படின்னா அதுக்கான ரேட்டு வச்சுக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு இன்னும் எங்களுக்கு மார்க்கெட் இல்லை. கமர்ஷியலாக பண்ணுற அளவுக்கு என்ன ரேட்டு போதோ அதை இப்போ கொடுக்க போகிறோம் நாங்கள். அதுக்குன்னு ஃபஸ்ட் பையர் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக ரேட் இருக்குங்க. இப்போ அபுதாபியில் பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு 98 ரூபா ஆவரேஜ் ப்ரைஸ் இருக்குங்க. ஆர்கானிக் முறையில் பண்ணி நம்ம அங்கே கொடுத்தோம் அப்படின்னா 98 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். ஸோ அதை விட அதிகமாகவும் இருக்குங்க. ஆனால் அந்த சர்டிஃபிகேஷன் வச்சுருந்துருக்கணும், ஆர்கானிக்காக பண்ணியிருந்துருக்குன்னு இந்த ட்ரேசபிலிட்டிலேருந்து எல்லாமே காட்டணும். ஸோ அப்படி காட்டி எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ரேட்டு கொடுக்கலாம். ஆனால் டொமஸ்டிக் மார்க்கெட்டில் நாங்கள் எதுக்கு பையர் கண்டுபிடிக்கல ஆர்கானிக்கு. ஸோ நாங்கள் வந்தாலுமே வந்துட்டு கன்வென்ஷனான ரேட்டு போதோ அதுக்கு தான் கொடுப்போம் நாங்கள். ஸோ நம்ம 70 ரூபா அதிகபட்ச ரேட்டுங்க, குறைஞ்சபட்ச ரேட்டு 10 ரூபாய்ங்க. ஸோ நம்ம ஆவரேஜாக பார்த்தோன்னா 15 to 25 ரூபா தான் ஆவரேஜான ரேட்டுங்க. அதாவது த்ரூ அவுட் தான் அந்த 120 நாள் சைக்கிளில். ஸோ 25 ரூபா 20 ரூபா ஆவரேஜ் ரேட்டுங்க. ஸோ அந்த ஆவரேஜில் கொடுத்து நம்ம இதில் ஒரு 40 டன் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு லாபம் தாங்க. ஸோ நம்ம இதில் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு 2 வருஷத்தில் நான் எடுத்துடலாம். அதாவது இந்த ஷெட்டுக்கான செலவை 2 வருஷத்தில் எடுத்துடலாம். நான் இந்த ஷெட்டு வந்து எந்த அளவுக்கு லைஃப் கொடுக்கணும்? இது எல்லாமே நாங்கள் ஹெவி மெட்டீரியல்ஸ் தான் போட்டிருக்கோங்க. ஸ்ட்ரக்சரோட லைஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20-25 இயர்ஸ் வரும். ஷீட்டு பார்த்தீங்கன்னா 5 years to 7 years ஒன்ஸ் மாற்றுற மாதிரி வரும். அது நம்ம மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து அது மாறும். 5 to 7 yearsல மாற்றிக்கலாங்க. நீங்கள் அடுத்தடுத்து இந்த கிராப்ஸ் மாற்றுற ஐடியாவும் இருக்கா, இல்லை இதுவே தான் பண்ண போறீங்க? 104 கிராப் தாங்க. இது முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு மறுபடியும் குக்கும்பர் இதை போடுவோம். ஸோ வேறு 2-3 கிராப் ஐடியா பண்ணியிருக்கோம். ஆனால் இனிஷியலாக ஃபஸ்ட் குக்கும்பர் கொஞ்சம் ஈஸிங்க. அதாவது சீக்கிரம் ஷார்ட் டைம் கிராப்பு. கேப்சிகம்லாம் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் கிராப். அந்த ஷார்ட் டைம்ங்கிறதுனால தான் நீங்கள் குக்கும்பர் எடுத்துருக்கோம் நாங்கள். ஸோ முடிச்சுட்டு நாங்கள் மறுபடியும் ஒரு 2-3 ஈல்டு நான் குக்கும்பர் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் 2-3 கிராப் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்து தான் பண்ண போகிறோம் இது முடிச்சுட்டு. சரி சார், இதில் நோய் தாக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா என்னென்ன பிரச்சனைகள் நிறையா வருங்க. ஸோ இதில் மெயினான விஷயம் என்னென்னா நீங்கள் வெளியில் தண்ணி கொடுக்கறதுக்கும் உள்ளே தண்ணி கொடுக்கறது ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஸோ வெளியில் நிறைய தண்ணி கொடுக்குற தேவை இருக்கும். ஸோ இது க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்டுங்கிறதுனால தண்ணி அளவாக கொடுத்தா போதும். ஸோ இந்த கிராப்புக்கு ஒரு நாளைக்கு 5 நிமிஷத்துக்கு மேலே தண்ணி ஒன்றும் அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து 4 LPHங்க ட்ரிப் நாங்கள் போட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா. ஸோ அதில் 5 நிமிஷம் தண்ணி விட்டால் போதுங்க ஒரு நாளைக்கு. ஸோ நிறைய தண்ணி விடக்கூடாதுங்க இதுக்கு. ஸோ நிறைய தண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த நெமட்டோட்ஸ்லாம் ரூட் ஃபார்ம் ஆகிற நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மண்ணிலேருந்தே வந்து வர்ற ஃபங்கஸ் புழு வந்து நிறைய வந்திருக்குங்க. ஸோ எங்களுக்கு இனிஷியல் சின்ன வெட்டுக்கிளி இருந்துச்சு, சின்ன பூச்சிலாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஆர்கானிக்காக அடித்தோடனே அது கண்ட்ரோல் ஆயிடுச்சு. ஸோ ரூட்டுக்கு வந்துட்டு நிறைய வர வாய்ப்பு இருக்குது, ஃபங்கல் டிசீஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அதுக்கு தான் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் கேட்டு நாங்கள் இப்போ கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ பண்ணியிருக்கீங்க, என்ன சொல்லியிருக்காங்க அட்வைஸ்? அதான் நார்மலாக இப்போ இந்த ட்ரைகோடர்மா விரிடி, ஸோ அந்த பேசலஸ் கொடுத்துருக்கோங்க. ஸோ அது மாதிரி 2-3 வகை இருக்குது. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஃபங்கல் டிசீஸுக்கும் ஒவ்வொரு இன்புட்ஸு. ஸோ அதை கொடுத்துருக்கோங்க இப்போது. ஸோ இன்னைக்கு கொடுத்துருக்கோம். நீ அடுத்து வந்து 15 days கழிச்சு தான் கொடுக்கணும். ஸோ நடுவில் நாங்கள் வந்துட்டு இந்த ஜீவாமிர்தம் கடலை புண்ணா கரைசலை கொடுப்போம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல நாங்கள் பெஸ்ட்டுக்கு வந்துட்டு இது வச்சுருப்போம். ஆமாம், அட்டை மாட்டி ட்ராப் போட்டிருப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சோலார் ட்ராப் வச்சுருப்போம். ஸோ பெருசாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஸோ அப்படி வந்துச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அது வச்சுருக்கோம். எவ்வளோ அட்வான்டேஜ் இருக்கோ அந்த அளவுக்கு நெகட்டிவ்ஸ் இருக்குங்க. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நம்ம இனிஷியலாக பிளான்ட் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு வரதுக்கு முன்னாடியே சிலதெல்லாம் வந்து மண்ணை மேம்படுத்திட்டு தான் பண்ணணும். ஸோ அப்படி வந்துச்சுன்னா வந்து அந்த 1 நாள் 2 நாளுக்குள்ளேயே கொடுக்க வேண்டியதை கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணலாங்க. சார் இந்த நெட்டு ஓகே, அதுக்கு மேலே ஒரு ஷீட் போட்டிருக்கீங்களா சார்? அது என்ன சார், ஒரு லேயர் இருக்குது? அதாங்க. ஸோ இது வந்து கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டு தான் இந்த பாலிஹவுஸுங்கிறதோட பர்பஸே. நேச்சுரல் வென்டிலேஷன் பாலிஹவுஸாக நாங்கள் போட்டிருக்கோம். சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஷீட் வந்து ரோல் பண்ணிக்கலாம். காலையில் ஒரு 8 மணி அந்த டைமில் வந்துட்டு ஷீட்டை ரோல் பண்ணி விட்டுருவோம்.
ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நேச்சுரல் வென்டிலேஷன், காற்று இந்த வழியில் வந்து இப்படி போயிடும். ஸோ அது அந்த மாதிரி நடந்துக்குங்க. ஸோ ஈவினிங் 6 மணிக்கு வந்துட்டு அந்த ஷீட்டை இறக்கி விட்டுருவோம். ஸோ உள்ள இருக்கிற ஹீட் அப்படியே இருந்துக்கும். ரொம்ப கூல் ஆகக்கூடாது நைட் டைம் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு இருக்கிற டெம்பரேச்சர் ஹீட் வந்து ட்ராப் பண்ணிக்கும் அப்படியே. இது வந்துட்டு யூவி ப்ரொடெக்டட் ஷீட் தாங்க. ஸோ வந்து சன் ரேடியேஷன் உள்ள வரும், ஆனால் யூவி ரேடியேஷன் வராது, உள்ள ஹீட் வரும். நம்ம கிளாஸ் போடுற மாதிரி. ஆமாங்க, கிளாஸ் மாதிரி. ஆனால் இது வந்துட்டு யூவி ப்ரொடெக்டட் ஷீட், யூவி உள்ள வராது, ஆனால் ஹீட் உள்ள இருக்கும். ஸோ ரொம்ப ஹீட் அதிகமாச்சு அப்படின்னா மத்தியானம் டைம்லயோ இல்லை இந்த மாதிரி சம்மர் டைம்லயோ வந்துட்டு பிளான்ட் அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மேலே போட்டிருக்கிற ஷேட் நெட்டு. ஸோ இது வந்து ரோப்பில் கனெக்ட் பண்ணியிருப்போம் நம்ம. ஸோ இப்படி ஸ்க்ரீன் மாதிரி இழுத்துக்கலாம் நம்ம. ஸோ வெயில் அதிகமாகிற டைமில் இழுத்து விட்டுட்டோம் அப்படின்னா ஸோ உள்ளே வந்து ஹீட்டு குறைஞ்சிரும். இல்லை மழை காலம் இல்லை வெளியில் டெம்பரேச்சர் கொஞ்சம் கூலாக இருக்குது அப்படின்னா ஷீட்டை எடுத்து விட்டுருவோம். ஸோ வந்து ஓப்பனாக இருக்கும், அப்போ ஓரளவுக்கு உள்ள ஹீட் இருக்கும். பாலி ஹவுஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், இதில் என்னென்ன விஷயங்கள் ட்ரையல் அண்ட் எரர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது? நீங்கள் சாயில் வந்துட்டு இந்த கிராப்புக்கு அடாப்ட் பண்ணிக்க முடியுமான்னு சொல்லி அதை ஃபஸ்ட் சாயில் டெஸ்ட் எடுக்கணும் நீங்கள். ஸோ இந்த கிராப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிஹெச் வேல்யூ இவ்வளோ தான் இருக்கணும்னு இருக்குது. ஸோ அந்த 7.5 8க்கு மேலே தாண்டக்கூடாது பிஹெச் வேல்யூ குக்கும்பருக்கு. ஸோ அந்த சாயில் டெஸ்ட்டில் பண்ணிக்கணும் நீங்கள். ஸோ சாயில் வந்துட்டு இதுக்கான சூட்டபிளான்னு சொல்லி அதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி அந்த வேர்ப்புழுலாம் வராமல் இருக்கிறதுக்கு சில விஷயம் நிறைய பண்ண வேண்டியது இருக்குங்க. ஸோ நீங்கள் ஏர் ஓட்டுறப்பே வந்து பார்த்தீங்கன்னா குப்பை அடித்து அந்த கொடுக்க வேண்டிய இன்புட்ஸ்லாம் கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் பாரு போட்டு தொழுவுற மாதிரி பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த டிசீஸை குறைக்கலாம் நீங்கள். ஏன்னா இது ப்ரொடெக்டட் என்விரான்மெண்ட்டுங்கிறதுனால வந்துட்டு எல்லாமே உள்ளே வந்துடாது. மண் எப்படி இருந்தாலும் பண்ணிட முடியாதுங்க. ஸோ அதுக்கான அட்லீஸ்ட் சூட்டபிளான மண்ணாக இருக்கணும். ஸோ அதுக்கு இன்புட்ஸ்லாம் கொடுத்துட்டே இருக்கணும் ரெகுலராக. நம்ம கிராப் போடுறதுக்கு முன்னாடியே மண்ணை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும். கன்வென்ஷனலாக வர என்ன ரேட்டு அந்த ரேட்டு தான் கொடுக்க போகிறோம் நாங்கள். ஸோ எங்களுக்கு மெயின் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம், சென்னை. ஸோ அங்கேருந்து எல்லாம் ஒன்றா பெங்களூர்லேருந்து கொல்கத்தா தான் போகுது. ஸோ நான் இங்கே ஒட்டஞ்சத்திரம் கொடுத்து இல்லாட்டி சென்னை கொடுத்துருவோம். நீங்கள் டைரக்ட் கஸ்டமர்ஸ் இல்லை நேரடியாக வந்து நுகர்வோர்கிட்ட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இன்னும் தேடலை? இல்லை இருக்காங்க, சூப்பர் மார்க்கெட்டில் கொடுக்கலாங்க. ஸோ நம்ம டெய்லி வந்துட்டு மார்க்கெட் ஒரு டன் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு டன்னுக்கு மேலே ஈல்டு வந்துச்சு அப்படின்னா ஸோ அதை பிரித்து ஸோ சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு மிஞ்சி போனால் 100 கிலோ 150 கிலோக்கு மேலே கொடுக்க முடியாதுங்க. ஸோ பல்காக இப்போதைக்கு மார்க்கெட் கொடுத்துக்குறோங்க. ஸோ நாங்கள் சர்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் 2-3 பையர்கிட்ட பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ சர்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அங்கே கொடுத்துக்கிற மாதிரி பிளான் பண்ணி. ஓகே சார், இந்த பாலி ஹவுஸில் ஆர்கானிக் முறையில் வெள்ளரி சாகுபடி சம்பந்தமாக நிறைய தகவல்களை பகிர்ந்துட்டீங்க. நன்றி சார். தேங்க்யூ. உங்கள் மதிப்புகளை பாதுகாக்க பெஸ்ட் ஃபென்ஸை தேர்வு செய்ததற்கு உங்களுக்கு நீங்களே நன்றி சொல்வீர்கள். மேலும் விவரங்களுக்கு 1800 599 3939 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ளவும்.